Cut it. அட என்ன நீ காமினி, show me some passion யா. Please யா. நீ இப்படி பண்ணா எப்படி? How will Rohit show any passion? You are looking so dull யா. Come on, do one thing. Get it off that top. Can you get it off it? Great, thank you. Idam freeze, okay? And roll camera and action. Nice. No passion. You know what I mean now? Lunch break. லஞ்ச் பிரேக். செட்ல டைரக்டர் மட்டும் தான் கட் சொல்லணும். என்ன டைரக்டர் ரூல்ஸ். சாரி, யூனியன் ரூல்ஸ் ப்ரொடியூசரோ ஃபாலோ பண்ணி ஆகணும். பாத்துட்டு தானே இருந்த. ஷி வாஸ் நாட் பெர்ஃபார்மிங். அவ பெர்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் ட்ரை பண்ணி தானே ஆகணும் இல்லையா? பவன் இது ஒரு பிக்சர், ஒன்னும் கல்யாணம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஒழுங்கா சாப்பிட்டு பிபி மாத்திரை எடுத்துக்கோ. இன்னைக்கு பேக்கப் பண்றதுக்கு முன்னாடி 2 சீன் எடுத்தாகணும். யூ ஆர் நாட் த டைரக்டர், யூ ஆர் ஜஸ்ட் த ஸ்டைலிஸ்ட். சரியான இடத்துல உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இன்னைக்கும் ஆக்டர்ஸ்க்கு ட்ரெஸ் தான் போட்டுருப்பேன். நான் ஆக்டர்ஸ்க்கு காஸ்டியூம் போட்டு விடுறேன், ஆனா நீ அதே காஸ்டியூம்ஸ் ரிமூவ்ல பண்ணிட்டு இருக்க. உன்னோட பெட்ரூம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஹீரோயின்ஸ் மேல காட்டிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நமக்குள்ள என்ன போதுன்னு செட்ல எல்லாருக்கும் தெரியாதா? நான் டைரக்டர் இல்ல, பட் 15 இயர்ஸா உன்னோட வைஃபா இருக்கேன். இது கூட தெரியாதுன்னு நினைச்சியா? இன்னைக்கு லஞ்சுக்கு வாழைக்காய் பொரியல், உன்னோட புது ஃபேவரட். சாப்பிடு. There was a time I liked you. Yeah, me too. Do you think things change after marriage? No. Of course. Of course அப்படினா it depends on partner அப்படிதானே. Actually நான் ரொம்ப லக்கி, எனக்கு இவ்வளவு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்கால. No, actually nothing changes after marriage. It's okay. உண்மையை சொல்லிடு. Yeah. ஞாபகம் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு? Baby you're perfect like cheese mozzarella. இப்போ என்னாச்சு? இப்போ பாவக்கா. What? ஏய் நான் சும்மா ஜோக் பண்ண. பாவக்கா இஸ் குட் ஃபார் ஹெல்த் இல்லையா? முடிஞ்சிருச்சா? ப்ராஸ்டேட் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்ல. நான் அந்த மரத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன். என்னது? அது ஏற்கனவே பெருசா வளர்ந்துருக்கு. ஏதோ அதுக்கு யூரியா ஸ்டாக் கொடுக்கறல. இந்த ஏய் சாரி. சார் நீங்க எல்லா வாரமும் 15 நிமிஷம் மசாஜ் பண்றதுக்காக வரீங்க. இதை விட பெட்டர் நீங்க ஒரு மிஷினே வாங்கலாம்ல சார். சார் வெறும் 1.5 லட்சம் ரூபாய் தானே. தம்பி உனக்கு தெரியுமா, நான் டெய்லி காலையில பால் குடிக்கிறேன். அதுக்காக நான் வீட்டுல மாடு வளர்க்க முடியுமா என்ன? அது சரி, 1.5 லட்சம் கொடுத்து சேர் வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரன்? எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி சேர் நம்ம வீட்ல இருந்தா சூப்பரா இருக்கும். பட் 1.5 lakhs டூ மச். என்ன வேணாம் பூஜி, வாங்கிடும். ராஜோட கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் ஒரு சேர் வாங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் சும்மா ஜோக் பண்ணேன். நானும் ஜோக் தான் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அவன் ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கானான்னு பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணான். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது ஈஸி தான் இல்ல? ஈஸியா தான் இருக்கு. ஆனா எப்போ தெரியுமா, ஒரு உறவோட அடிப்படையில அன்பு மட்டும் இல்லாம ரெஸ்பெக்டும் இருக்கணும். ஏன்னா எந்த விதமான ஒரு அன்பும் ரெஸ்பெக்டோட தோல்ல ஏறிதான் அது முழுமை அடையுது. கண்டிப்பா. அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ரிலேஷன்ஷிப்போட அடிப்படையே எங்களோட நட்பு தான். அதாவது மேக்ஸ்ல எப்படி 1+1 2 ஆகுதோ, அதே மாதிரி அன்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1+1 1 ஆகிடும், 2 ஆகாது.
சுகர் மாத்திரை முடிஞ்சிருச்சா? நான் எண்ணிட்டு தான் இருக்கேன். சுகர் மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு கவலையே இல்லை. கேர்லெஸ். ரெண்டு ஸ்ட்ரிப் கிளிம்ப்ரைடு கொடுத்து விடுங்க. பிராங்க்லின் ஹவுஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ. நீ நினைச்சு பார்த்திருக்கியா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம்னா கொஞ்சம் அன்பை கம்மி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. So, you're okay now? Huh? Sorry. It's good. Sometimes other மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கொட்டிடுது. It helps. De-stress. Huh? Good. I'm sure. Except, I meant what I said. You're hearing what you're saying, na? Huh? Hey, ஒரு முறை முன்னாடி வந்துட்டேனா அதுக்கப்புறம் அதாவது things will change forever. This change is needed, Pavan. Look at us. Hey, I really don't understand what is the sudden desperation here. It's not sudden, Pavan. It's not sudden. It's not sudden. I've had this bottled up inside of me for years and I've only said it out loud now. I mean, you can't rise through the occasion, you can't stand up for me. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? சொல்லு கொஞ்சம் சத்தமா சொல்லு. உங்களுக்கு சரியா அக்கா கேக்குது. ஒண்ணும் இல்லமா. நேத்து ரீமா பார்ட்டில என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இமான்ஷு காலேஜ் டைம் லவ்வர் மறுபடியும் ஃபீல் பண்றானா. ஓ, நீயும் எனக்காக காலேஜ்ல என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ திடீர்னு நீயே வந்து நைட் பைக் ரைட்ஸ் கூட்டிட்டு போவ. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து என் கண்ணையே பார்த்துட்டு இருப்ப. நீ பார்ட்னரை சேஞ்ச் பண்ணா உன்னுடைய பழைய காதல் திரும்ப வந்துருமா என்ன? I'm offering us a practical solution, Pavan. இப்போ உனக்கு உண்மை உணர அறிவு வரலனா உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை. Of course. Free, Pavan. And what if we fall in love with a person? அதாவது ஹலோ, உள்ள வாங்க. தம்பி பார்த்து இடிச்சிடாதீங்க. மெதுவா அப்படியே சாட்சி கொண்டாங்க. பார்த்து மெதுவா. அப்படிதான் கரெக்ட். அப்படிதான் காலை மேல தூக்கி வச்சுட்டு வாங்க. எஸ். இங்கதான். மெதுவா பார்த்து மெதுவா வைங்க. பிளக்க போடு. இதா வச்சுக்க. தேங்க்யூ. இது என்னது? இது மசாஜ் சேர். நீ அன்னைக்கு வாங்கணும்னு சொன்னல, வாங்கிட்ட. இனி மசாஜுக்காக காத்திருக்கவே வேண்டாம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரு சைட் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். 1.5 லட்சம் கொடுத்து சேரை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி பிரேக் பண்ணிட்டீங்களா? இல்ல அது வாஷில நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அத நான் பட்டையிலுக்கு வித்துட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டான். வீடா? ஆமா. என்ன விளையாடுறீங்களா? இல்ல 1.5 கோடி தெரியுமா? 1.5 கோடி. தெரியுமா? 1.5 லட்சம் அட்வான்ஸ் வர கொடுத்திருக்கான்.
வீட்டோட பேப்பர்ஸ் இங்க டிராயர்ல இருக்கு. அங்க நான் போன நேரத்துல ரொம்ப குளிரா இருந்ததா, அப்ப நான் மங்கி கேப் போட்டுக்கிட்டேன். நான் பட்டேல் கிட்ட சொன்னேன், இந்த மங்கி கேப்ப டாக்குமெண்டா நினைச்சுக்கோன்னு. ஏன்னா நாம ஜமீன்தார் கொடுப்போம்ல. கொடுத்த மங்கி கேப்பையும் கொடுத்த வாக்கையும் எப்பவும் திரும்ப வாங்க மாட்டோம். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? போங்க, போய் அந்த பட்டேலோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்க. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நமக்கு தான் வீடு இருக்குல்ல, செத்ததுக்கு அப்புறம் மேல எடுத்துட்டா போக போறோம். அட, வீடு நம்ம பையன் ராஜுக்காக தானே. எனக்கும் ராஜுவுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம ஏன் பேர் அடிப்படுது? என்னப்பா என்ன இது? பிரச்சனை? அவன் எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனத்தை பேசிட்டு இருக்கா? பாத்தியா? 1.5 லட்சம் கொடுத்து சேர் வாங்கி இருக்காரு. இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் பூஜா? வாழ்க்கையில நாம கண்ட கனவு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே அனுபவிச்சிடணும். இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் இருக்கு? எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே ஒரு நாள் எதுவுமே நடக்காம மேல போக வேண்டியதுதான். அப்ப புரியும் உனக்கு. நான் என் வாழ்க்கையில கண்ட கனவு எல்லாமே இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் கவலையும் இருக்கக்கூடாது, ரிக்ரெட்டும் இருக்கக்கூடாது. சரியா தானே சொல்றாரு. சரி, இப்ப அதுக்கு என்னதான்? இனிமே ஒரு ரிக்ரெட் லிஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த ரிக்ரெட் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கோ இந்த ஜென்மத்திலேயே முடிச்சிடணும். என்னதாங்க பேசுறீங்க நீங்க? அது சரி, அப்படின்னா நான் ப்ரோஸ்ட்ரேட்ட பத்தி உங்ககிட்ட பேசுறேன், அமர்நாத் யாத்திரையை பத்தி பேசுறேன். அப்ப சரியாயிடுமா? சரியா இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்கு. இதுவே ப்ராப்ளம் ஆச்சே. இவங்க நேரத்துக்கு பின்னாடி போறவங்க, ஒரு டைம் டேபிள் பின்னாடி போறவங்க இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க எல்லாம் ஒரு 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 பைத்தியக்காரங்க, கழுதைங்க. Really? அப்படின்னா நானும் கழுதை தானே? டோன்ட் இன்சல்ட் கழுதைங்க. ஓ காட், யூ ஏய், சாரி 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 சாரி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குள்ள கோவிச்சிட்ட பாத்தியா? நான் வாழ்நாள் முழுக்க என்னையும் உங்க எல்லாரையும் ஒரு டைம் டேபிள்குள்ள அடக்கி வச்சேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் இங்க நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவனோட படிப்பு, அப்புறம் உங்களோட ஹெல்த் அண்ட் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு வீட்டை வாங்கினோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் பிக்னிக், எனக்கும் தோணாதான் என்ன? எப்ப பார்த்தாலும் விளையாட உங்களுக்கு. சாரி சாரி. அண்ட் லிசன், நீங்க என்னோட இவ்வளவு நாள் இருந்து ரெக்ரெட் பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. நான் கழுததான்னு ஒத்துக்கிறேன். இத பாரு பூஜி, இதுல கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம இது வரைக்கும் உண்மையா வாழல, வெறும் டைம் டேபிள மட்டும் ஃபாலோ பண்ணோம். இது பாரு, என் மேல நம்பிக்கை வை. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. நான் பட்டேல் கொடுத்த மங்கி கப் இருக்குல்ல, அதை திரும்ப வாங்குறேன். ஆனா ஒரே வாட்டி, சாகிறதுக்கு முன்னாடி. வாழ்க்கைய நல்லா பின்னாடி உட்காரு. எனக்கு வேண்டாம் இதெல்லாம். சரி, நாம லிஸ்ட் ரெடி பண்ணலாம். நீ சீக்கிரம் அந்த நோட்டும் பேனாவும் எடுத்துக்க. சரி, முதல் ஆரம்பிக்கலாமா? list- முதல் லிஸ்ட் என்னன்னா, அது வந்து நீ எனக்கு ஒரே பையன், அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஐ நீட் a sibling for your brother or a sister. அட நீ வேற அடாப்ட் பண்ணிக்கலாம். வெக்கமே இல்ல. அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அடாப்ட். நம்பர் 2. என்னால எழுது. என்ன எழுப்பு? என்னப்பா பண்ற, எழுது. ரிக்ரெட் நம்பர் 4. சலோ, Get me கேட்டு வா. off. உனக்கு டான்ஸ் பாரு ஏதாவது? எனக்கு டான்ஸ் பண்ணும். டான்ஸ். நிஜமா? மாட்டிக்கிட்டியா? கொடு. எடுத்துக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க கசின் பிரதர் பேர் கூட ராம் பரோசி தான். நீங்க என்ன இப்போ போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்க? எதுக்கு? சார், நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு வழியா சார்? சாப்பாட்டுல கூடவா விஷத்தை கலப்பீங்க? ஏய்,
விஷம் எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா உனக்கு? உனக்கு நாங்க என்ன பாடம் கத்து கொடுக்கறது? நீ தான் எங்களுக்கு கத்து கொடுக்க போற. எப்படி பாக்கெட் அடிக்கிறது? பிக் பாக்கெட். அட உங்ககிட்ட என்ன சொல்றது? இவளோட ரிக்ரெட் லிஸ்ட பாரு. இது பாரு. படிக்கட்டுமா? டி அட் தாஜ், காஞ்சிபுரம் சாரீஸ். ஏய், இதெல்லாம் ஒரு ரிக்ரெட் லிஸ்டா? அட அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அத பார்த்தாலே நாம கண்ணை சிமிட்டாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். அது கரெக்ட் தான். அப்புறம் அது என்னன்னு தெரியுமா? சின்ன வயசுல இவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. செம்ம இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? ஏய், உனக்கு நடந்ததை நீயே சொல்லு. அது 74ல ஒரு படம் வந்துச்சு, ஹாக்கி சஃபை. ஸ்கூல் கட்டடிச்ச அந்த படத்தை நான் நிறைய தடவை பாப்பேன். ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்திருப்பேன். வாட் a personality. நான் தானே வினோத் கண்ணா, சோ ஹேண்ட்ஸம். அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி கை கலையை யார்கிட்டயாவது ட்ரை பண்ணலான்னு. சோ முதல்ல எங்க அப்பா கிட்ட ட்ரை பண்ணேன். நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவர் என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாரு. உடனே அவரு நான் படம் பாக்குறதையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதான் இவகிட்ட சொன்னேன், சின்ன வயசுல நிறைவேறாத ஆசைகளை வயசான காலத்துல நிறைவேற்றிக்கலான்னு. அதனால உன் மேலதான் நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். எப்படி பாக்கெட் அடிக்கணும்னு இவளுக்கு கத்துக்கூட. நானா? வேற யாரு? நானா? Nice. என்னையா இவ்வளவு பெருசா இருக்கு? பீஜில இருக்கிற 20 பேரை கூட்டம் தங்க வைக்கலாம் போல இருக்கு. Hey, I need a coffee machine. இவ்வளவு பெரிய இடத்துல கிரிக்கெட் ஆடலாம், காஃபி கேக்குறீங்க? இங்க எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்குமா? பெட்ரூம்ல மட்டும் வேணாம்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடேங்கப்பா. That's my bed. Out. ஆமா, வாழ்க்கை முழுக்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறமா என்ன? இல்ல. But now my bed. Wow. இதுவும் சூப்பரா தான் இருக்கு. Shlok is a nice child, but his maths and science is still weak. You guys have promised to look into it last time. Actually, we both. உங்ககிட்ட வந்து பேசலாம். And one more thing. Condom. The children found it in Shlok's bag. பலூன் நினைச்சு இதுல தண்ணி ஊத்தி ரெசிஸ்ல விளையாடிட்டு இருந்திருக்கான். Thank God no one else saw this. இந்த விஷயம் பிரின்சிபலுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா, you guys don't keep an eye at home. What? திரும்ப பார்க்க வேண்டியது your responsibility. ஒருவேளை பில்ஸா இருந்தா அதை நான் பார்த்திருப்பேன். Pooja, don't you still realize? இது டாட் ஏன் தெரியாதா? I need to bring my work home.
அதர்வைஸ் இவன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸையும் தவிர மத்த சப்ஜெக்ட்லயும் வீக்கா இருந்திருப்பான். சரி அப்ப கொஞ்ச லோட் என்கிட்டயும் கொடுத்துக்க வேண்டியது தானே? அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல? What do you mean? முதல்ல PTA டைம்க்கு வர வழியை பாரு. I don't know what you keep doing. What do you keep doing? Jumping from one ad film to another, one bloody music video to another, so that I can make my next film, and that's what I'm doing. அதுக்கு 12 வருஷமா ஏதாவது பண்றதா இருந்தா எப்பயோ பண்ணிருப்பேன். Did you just say that? Actually, one minute, ma'am. Did you just? Sorry, ma'am. நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி தப்பு ஸ்லோக் மேல இல்ல, குழந்தைங்க இந்த So why வயசுல. we call this here? I just So wanted rude, to. Pooja. Sorry, ma'am. நீங்க என்ன சொல்றீங்க? This shouldn't happen again, right? Yes. And this time it's fine. Yeah, it's okay. Just promise to take care of these things. It's completely your fault. Completely your fault. என்ன வந்திருக்கு? Okay, so never have I ever spied on anyone. I haven't. என்ன சொல்றீங்க? சரி சாப்பிடு. ஆமா, நம்ம ஏரியால இதுவரை 6 சாப்பிட்டோம். இவ பிரச்சனை எடுத்து ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டான். ஆனா நம்ம ஏரியால இந்த மாதிரி ஸ்பை யார் இருக்கா? மிஸ்டர் பின்டோ. அட மிஸ்டர் பின்டோ அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனா அவங்க வைஃப் மேல உங்களுக்கு எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது இல்ல இல்ல அவங்க வந்து அது மிஸ்டர் பின்டோ வெளிய கூத்தடிக்க போகும்போது மிஸ்டர் பின்டோ தனியா இருப்பாங்க இல்லையா? ஒன் செகண்ட் நீங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி அது என்னன்னா, அது மிஸ்ஸஸ் பின்டோவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்றாரு? How do you know? How do I know அப்படின்னு கேட்டா, அது வந்து கராஜ் மெக்கானிக் இருக்கானே, என்னோட ஃபியட் கூட ரிப்பேர் பண்ணுவானே, அவன் தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட என்னப்பா சொன்னான். சொல்றீங்க? ஆமா. யாரோட அஃபேர் இருந்துச்சு? என்னப்பா நீ இப்படி கேட்டுட்ட? அந்த சங்கரோட தான் அஃபேர். This is so terrible. நீங்க ரெண்டு பேரும் யார பத்தி தப்பா பேச கூடாது. இதெல்லாம் சரியில்லை. சரி, நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்காக இல்ல. அட அட படி படி. Come on, go ahead. Never have I ever drunk, dialed an ex. அப்படினா drunk, dialed? அப்படினா நீங்க எப்பயாவது குடிச்சிட்டு உங்க பழைய லவர் கூட போன்ல பேசிருக்கீங்களா இல்லையா? இல்ல இல்ல, அதனால தான் சொல்றேன், இது உங்களுக்கு இல்ல எனக்கு. அது உங்க ரெண்டு பேரோட லைஃப்ல பிஃபோர் யூ காய்ஸ் மெட் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா? ஆட நமக்கெல்லாம் அந்த மாதிரி யோகா இல்ல. உங்க டைம் எல்லாம் நல்லா இருக்கு. எங்க டைம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட அப்பா அம்மா பொண்ணோட போட்டோவை காட்டுவாங்க, வாய மூடிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அதோட விளைவுகள் இப்ப தெரியுதுல்ல. சும்மா ஜோக் சொல்றேன். ஏய், இப்ப உங்க டைம் எல்லாம் நல்லா இருக்குப்பா. நீங்களாம் ஜாலியா இருக்கீங்க. அப்புறம் அந்த டிண்டர்ல ஐட்டம் எல்லாம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நாட் பேட் அப்பா, யூ ஆர் ஃபைனலி கெட்டிங் இட். ஏய், உனக்கு யாராவது இருந்தாங்களா பூஜி? வணக்கங்கம்மா. It's really hot, la? தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ கடவுளே. ஒண்டியில் 500 ரூபாய் போடுறேன்.
பாய் பாய் தம்பிகளா, இனிமே நான் virgin இல்ல. மொத்த இந்தியாவுக்கு இந்த விஷயத்தை காம் இனி காமினி சரி இல்ல அதாவது ஐம் நாட் கெட்டிங் இட் yet யார். அது என்னன்னா இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல போச்சுன்னா வல்கர் ஆயிடும் சார். நீங்க தானே சொன்னீங்க நம்ம டார்கெட் பண்றது ஃபேமிலி ஆடியன்ஸ்னு. அது மட்டும் இல்லாம உங்க வைஃபும் இங்க இருக்காங்க. ஓகே நம்ம ஸ்டில் ரோலிங். லெட்ஸ் ட்ரை ஒன் மோர். கால் மீ இஃப் யூ நீட் சம்திங். யப். see you கட். என்ன பண்றது, உன்ன மாதிரி ஆக முடியலையே. ஆனா வேக்கால உன்ன மாதிரி ஆக முடிஞ்சிருக்கு. அதாவது என்ன ஒரு பொறுப்பு, எவ்வளவு பொறுமை. என்னமோ அவதான் அம்மான்னு தோணுது. ஒரு விஷயம் சொல்ற, இந்த அளவுக்கு என்னால கூட அவளை வளர்த்திருக்க முடியாது. அதுவும் இல்லாம நீயும் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்ட. அவ வாழ்நாள் பூரா அவ அம்மாவை வெறுத்து இருக்கணும்னு நான் விரும்பல. சில நேரங்கள்ல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் சொல்லி இருந்தா அவளை உடனே நீ மீட் பண்ண போயிருப்ப. தோ இப்ப செஞ்ச மாதிரி. நான் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்படுறேன். அப்புறம் என்னாச்சு? வருத்தங்கிற வார்த்தை கேட்டுச்சு. சரி, நாம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா, வாழ்க்கையில நமக்கு எந்தெந்த விஷயத்துல வருத்தம் இருக்கு. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்களும் இதே தான் பண்ணோம். என்னென்ன வருத்தம் இருக்கோ ஆட் பண்ணி ஒரு ரிக்ரெட் லிஸ்ட் பண்ணோம். ஒரு லிஸ்ட் எழுதிட்டு நீயும் எங்க கூட சேர்ந்துரு. எங்களோட சேர்த்து உன் லிஸ்டையும் நிறைவேற்றிடுவோம். எனக்கு எந்த ரிக்ரெட் லிஸ்டும் இல்ல. புஜி, நாம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இவங்களோட பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். 70 வயசானாலும் பசங்களை இப்ப கூட லைன்ல நிக்க வச்சிருவீங்க. I'm not listening to this nonsense at all. You stay. நீங்க ப்ளீஸ் விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. பூஜா, இவங்களுக்கு முதல்ல இருந்தே என் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. நான் என்ன பண்ண, உங்க தங்கச்சி முதல்ல துண்டப்பட்டா இல்ல. நல்லா திங்க் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், 60 வயசுல ஆச்சு. 10 வயசு கம்மியா இருந்தா ஓகே தானே? Pavan, first I'm not 70 and secondly just shut up. That's the second time in 12 hours. We've got our mojo back. Three times for me. Morning, Kavani. Just wanted to tell you that last night was great. But it would be just this one time. இன்னொரு விஷயம். இன்னைக்கு காலையிலேயே ஸ்லோக்க எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். வேலைக்காரிக்கும் லீவ் கொடுத்துட்டேன். நம்ம 2 பேருக்கும் இருந்த எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். Today is just gonna be you, me, pasta, wine and love. Okay, let me go and organize some coffee. எங்கேயாவது வெளியே போறியா? Yeah, I actually have some work. நீ எப்பவும் இஞ்சி ஏலக்காய் துளசி எல்லாம் போட்டு ஒரு டீ போடுவியா? அது போடலையா? இல்ல, அது அன்னைக்கு என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, உனக்காக நான் தேவைப்படுற ஸ்பேஸ கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். குட், தேங்க் காட். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நேத்து நான் சொன்ன ஐ லவ் யூ நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோன்னு. What I said is I never said to anyone, so just, to get the feel of it. Oh,
Pavan, you're such a munchkin. உன்னை யார் வேணா ஏமாத்திடலாம் போல இருக்கே. Hey, I love you. I really do. See, we look so cute. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? கண்டிப்பா. ஓகே. ஹேர் கட்டாக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்பவும் நல்லா தானே இருக்கு. எழுது. நைஸ். அப்லோட் பண்ண போறியா? அப்புறம் சொல்றேன். ஓகே. நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? நாட்டு முழுக்க இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மீட்டூல இன்னொரு பேரும் இப்ப ஆட் ஆயிருக்கு. பிலிம் மேக்கர் ஹிமான்ஷு கண்ணாவோட பேரு. ரியாலிட்டி டிவி ஹோஸ்ட் ராக்கி பாரிக் இப்ப அவர் மேல குற்றம் சாட்டி இருக்காங்க. ஹிமான்ஷு அவரோட படத்துல சான்ஸ் கொடுக்கறதா சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு. This is terrible. Should I call Rima? ஹிமான்ஷு கண்ணாவோட ஒய்ஃப் ரீமா ட்விட்டர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க கணவர் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அந்த அளவுக்கு Such hypocrites yaar. இவங்களோட பேச்சு கேட்டுட்டு நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு போயிடு. Sorry Pavan. I love you. I better go cook. ஹிமான்ஷு கண்ணாக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் பவன் மேராவோட பேர் கூட இப்ப மீட்டூல ஆட் ஆயிருக்கு. பிரபல மாடல் காமினி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கடந்த 3 வாரமா பவன் அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா காமினிய கண்டுக்கிறதே இல்லையா. கடந்த சில நாட்களா அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்தாங்க. ஆபீஸ்லயும் எல்லாரும் நோட் பண்ணாங்க. எங்களுக்கு பவன் சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுமும் இவர்கிட்டயும் இவர் அப்பா கிட்டயும் தானே இருக்கு. ஃபுல் என்கொயரி முடியற வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, பவன் மெஹ்ரா எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் கலந்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவரோட அடுத்த பட ப்ரொடியூசருக்கு நோட்டீஸ் ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. அதாவது அவரோட அடுத்த படத்துல இருந்து பவன் மெஹ்ராவை டிராப் பண்ண சொல்லி. Taste is white sauce no? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். பை தி வே பூஜா, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அகர்வால் பிரதர்ஸ் கூட எனக்கு ஒரு ரீடிங் செஷன் இருக்கு. அது நான் சுத்தமா மறந்துட்டேன். அப்போ நான் நீ அவங்க மெயில் பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு அவங்க லீவ்ல இருக்காங்க. இல்ல அவங்க எப்படி லீவ் எடுக்க முடியும்? அவங்க பேச்சுலர்ஸ் திடீர்னு பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம பிளான் போட்டு கூட ஆபீஸ் போறத பத்தி பேசிட்டு இருக்கோம். Come. Help me cook. I believe the couple that cooks together sleeps together. Come. Coming. What are you saying? A couple that cooks together, sleeps together, சரி, முதல்ல நம்ம குக்கிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தால basil leaves இல்லனா நல்லா இருக்காது. It won't be fun. நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். Wait, I've got them. ஓ, இருக்கா? இருக்கா? ஓ. Go on, taste the white sauce la. Here. No, I will help. You cut the vegetables. Okay, there. That's there. It's there. I was wondering where. Well, you should come to the kitchen more often. Yeah. என்ன சத்தம்? Your phone. ஆஹா. ஆமா. ஏன் கூட தான் இருக்கா. ஒரு நிமிஷம். ஹலோ, ஏமா? அது அங்க பெட்ரூம்ல இருக்கும். சிங்கி எங்க விளையாடுறது கூட இல்லையா? சரி, ஓகே, நான் கிளம்பி வரேன். ஸ்லோக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு? டெய்லி அம்மா வீட்டுக்கு போவான், போயிட்டு வரதுக்கே அடம் பிடிப்பான். இன்னைக்கு என்னமோ நம்மள பாக்கணும்னு சொல்றானா. He wants us both. ஒன்னும் புரியல. அப்படியா? நான் போய் அவனை கூட்டிட்டு வரணும் பாப்பா. போ, ப்ளீஸ் போ. But what about the pasta? நான் இருக்கேன் இல்ல? And what about a date? Well, dates, we come back. I'm here. Where am I going? But don't spoil the pasta. No. ஏதாவது பண்ணி வச்ச? நான் சாப்பிடுறேன். Okay. Bye.
What's the problem? நத்திங். Can I see that? I wanted it. Whose idea was it in the first place? Yes, it was my. No. எனக்கு கூட சான்ஸ் கிடைச்சது 2 தடவை. பட் நான் ஏதாவது பண்ணனா? Which is look at you. Look at you. Look at the way you. I got turned on looking at that. What? More than I've ever been. Nice skyline, yeah. But not at par with Chicago. I mean, Pavan, you been to Chicago? You should, yeah, it's nice. Do you remember our first school trip? We went to Millennium Park, where we first... Rahul, what did they exactly tell you? Nothing. They were like, go, stay with these guys, stay in the same flat, and all that shit. And to quote that guy, what was his name? Sushant. He was like... Shantanu. Yeah, Shantanu. Whatever. He was like, in the காதல் லவ் ஆங்கிள் இதெல்லாம் சரியா வராதுன்னு சொன்னான். ஷோட வியூ பாயிண்ட் ட்ராப் ஆகுறது, வியூ கவுண்ட் ட்ராப் ஆகுறது. வியூவர்ஸ்க்கு கான்ஃப்ளிக்ட் வேணும். How did they get to you? I mean, baby, your full life is online. You know that, right? It doesn't take too much of a search to find out. தம்பி என்ஜாய் பண்ணு. இதுல என்ன இருக்கு? Hey guys, trust me. There are no cameras around here. I can tell you this right now. I'm not here to screw with the two of you. Swing ku masala theva na adha kudupen. That's why I'm here. பாலிவுட் டைரக்டர் பவன் மெஹ்ராவோட அந்தரங்க வீடியோ இப்ப உலகம் முழுவதும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த எம்எம்எஸ் கிளிப்பிங் எல்லாரோட கையிலயும் இப்ப கிடைச்சிருக்கு. பாலிவுட்டை இப்ப பரபரப்பா இத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. இது யார் மூலமா பரவிச்சுன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வீட்ல குழந்தை இருக்கு. அவருக்கும் அவர் மனைவிக்கு இடையில ப்ளீஸ் உருவாயிருக்கு. எனக்கு என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஏன்னா என் கூட இது வரைக்கும் அவர் இவ்ளோ பேஷனேட்டா இருந்ததே இல்ல. ஏதோ இந்த மாதிரி மத்தவங்க கூட இருக்கிறத பார்த்து ஏதோ மனசு தேத்திக்கிறேன். யூ நோ எவ்வளவு டேலண்டட் ஆள் கூட இத்தனை நாளா பெட் ஷேர் பண்ணி இருந்திருக்கேன். What do you mean? What do you mean, பூஜா? உன்னோட பேஷனேட்டா பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூஜா, I swear on Shlok, whenever we made love, you're the only one on my mind. ரொம்ப நல்ல லைன். எழுதி வச்சுக்கோ. நீ அடுத்த படம் பண்ணும்போது அதுல இதை யூஸ் பண்ணிக்கோ. You know something? I've never had an orgasm. I've been... Do you know that? And every time after you do it, I wank myself to sleep. You cannot satisfy me. இதுக்காக தான் நான் அந்த டீல்க்கே வந்தேன். I should have... That Vishal and that Raj. இப்பதான் உண்மையில வெளியே வருது. கரெக்ட். இன்னொரு உண்மை சொல்றேன், கேக்குறியா? இன்னொரு உண்மையை சொல்றேன். I never wanted this marriage. Never. I could have done anything with my life. நான் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப்ல என்ன வேணா பண்ணிருக்கலாம். But I was a young girl, stupid girl in college who fell for a filmy proposal by a filmy guy. அப்ப நீ என்ன நினைச்ச? இவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் நான் மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்? எப்படி டைவர்ஸ் பண்ணுவேன்? அதனால இத காரணமா சொல்லலாம். இதுல லாபம் என்ன? He will also feel guilty. Perfect. ராஜேஷ், ராம், என்ன பேரோ 4 பேரோ 5 பேரோ அந்த மாதிரி எத்தனை பேரோட பண்ணிருப்பியோ நீ? உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். Shut up. Hey, இத பாரு. I didn't mean to say that, I'm really sorry. I'm really, really sorry. I'm sorry. I didn't mean to say that. That's okay. I want a divorce. I want a divorce, Pavan. I want.
cut it. அட என்ன நீ காமினி, show me some passion யா. Please யா, நீ இப்படி பண்ணா எப்படி? How will Rohit show any passion? You are looking so dull யா. Come on, do one thing. Get it off that top. Can you get it off it? Great, thank you. Idan freeze, okay? And roll camera and action. Nice. More passion. You know what I mean, huh? Lunch break. லஞ்ச் பிரேக். செட்ல டைரக்டர் மட்டும் தான் கட் சொல்லணும், என்ன டைரக்டர் ரூல்ஸ். சாரி, யூனியன் ரூல்ஸை ப்ரொடியூசரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். பார்த்துட்டு தானே இருந்தேன். she was not performing. அவ பெர்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் ட்ரை பண்ணி தானே ஆகணும் இல்லையா? பவன் இது ஒரு பிக்சர், ஒன்னும் கல்யாணம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஒழுங்கா சாப்பிட்டு பிபி மாத்திரை எடுத்துக்கோ. இன்னைக்கு பேக்கப் பண்றதுக்கு முன்னாடி 2 சீன் எடுத்தாகணும். you are not the director, you are just the stylist. சரியான இடத்துல உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இன்னைக்கும் ஆக்டர்ஸ்க்கு ட்ரெஸ் தான் போட்டுருப்பேன். நான் ஆக்டர்ஸ்க்கு காஸ்டியூம் போட்டு விடுறேன், ஆனா நீ அதே காஸ்டியூம்ஸ் ரிமூவ்ல பண்ணிட்டு இருக்க. உன்னோட பெட்ரூம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஹீரோயின்ஸ் மேல காட்டிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நமக்குள்ள என்ன போதுன்னு செட்ல எல்லாருக்கும் தெரியாதா? நான் டைரக்டர் இல்ல, பட் 15 இயர்ஸா உன்னோட வைஃபா இருக்கேன். இது கூட தெரியாதுன்னு நினைச்சியா? இன்னைக்கு லஞ்சுக்கு வாழைக்காய் பொரியல், உன்னோட புது ஃபேவரட். சாப்பிடு. There was a time I liked you. Yeah, me too. Do you think things change after marriage? No. Of course. Of course அப்படினா it depends on partner அப்படிதானே. Actually நான் ரொம்ப லக்கி, எனக்கு இவ்வளவு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்கால. No, actually nothing changes after marriage. It's okay. உண்மையை சொல்லிடு. Yeah. ஞாபகம் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு? Baby, you're perfect like cheese mozzarella. இப்போ என்னாச்சு? இப்போ பாவக்கா. What? ஏய் நான் சும்மா ஜோக் பண்ண. பாவக்காய் இஸ் குட் ஃபார் ஹெல்த் இல்லையா? முடிஞ்சிருச்சா? ப்ராஸ்டேட் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம்ல. நான் அந்த மரத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன். என்னது? அது ஏற்கனவே பெருசா வளர்ந்துருக்கு. ஏதோ அதுக்கு யூரியா ஸ்டாக் கொடுக்கறல்ல. இந்த ஏய் சாரி. சார் நீங்க எல்லா வாரமும் 15 நிமிஷம் மசாஜ் பண்றதுக்காக வரீங்க. இதை விட பெட்டர் நீங்க ஒரு மிஷினே வாங்கலாம்ல சார். சார் வெறும் 1.5 லட்சம் ரூபாய் தானே. தம்பி உனக்கு தெரியுமா, நான் டெய்லி காலையில பால் குடிக்கிறேன். அதுக்காக நான் வீட்டுல மாடு வளர்க்க முடியுமா என்ன? அது சரி, 1.5 லட்சம் கொடுத்து சேர் வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரன்? எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி சேர் நம்ம வீட்ல இருந்தா சூப்பரா இருக்கும். பட் 1.5 lakhs டூ மச். என்ன வேணா பூஜி வாங்கிடும். ராஜோட கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் ஒரு சேர் வாங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் சும்மா ஜோக் பண்ணேன். நானும் ஜோக் தான் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கானான்னு பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணான். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது ஈஸி தான் இல்ல? ஈஸியா தான் இருக்கு. ஆனா எப்போ தெரியுமா, ஒரு உறவோட அடிப்படையில அன்பு மட்டும் இல்லாம ரெஸ்பெக்டும் இருக்கணும். ஏன்னா எந்த விதமான ஒரு அன்பும் ரெஸ்பெக்டோட தோல்ல ஏறிதான் அது முழுமை அடையுது. கண்டிப்பா. அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ரிலேஷன்ஷிப்போட அடிப்படையே எங்களோட நட்பு தான். அதாவது மேக்ஸ்ல எப்படி 1+1 2 ஆகுதோ, அதே மாதிரி அன்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1+1 1 ஆகிடும், 2 ஆகாது.
சுகர் மாத்திரை முடிஞ்சிருச்சா? நான் எண்ணிட்டு தான் இருக்கேன். சுகர் மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு கவலையே இல்லை. கேர்லெஸ். ரெண்டு ஸ்ட்ரிப் கிளிம்ப்ரைடு கொடுத்து விடுங்க. பிராங்க்லின் ஹவுஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ. நீ நினைச்சு பார்த்திருக்கியா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம்னா கொஞ்சம் அன்பை கம்மி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. So, you're okay now? Huh? Sorry. It's good. Sometimes other மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கொட்டிடுது. It helps. De-stress. Huh? Good. I'm sure. Except I meant what I said. You're hearing what you're saying, na? Hey, ஒரு முறை முன்னாடி வந்துட்டேனா அதுக்கப்புறம் அதாவது things will change forever. This change is needed, Pavan. Look at us. Hey, I really don't understand what is the sudden desperation here. It's not sudden, Pavan. It's not sudden. It's not sudden. I've had this bottled up inside of me for years and I've only said it out loud now. I mean, you can't rise through the occasion, you can't stand up for me. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? சொல்லு கொஞ்சம் சத்தமா சொல்லு. உங்களுக்கு சரியா அக்கா கேக்குது. ஒண்ணும் இல்லமா. நேத்து ரீமா பார்ட்டில என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இமான்ஷு காலேஜ் டைம் லவ்வர் மறுபடியும் ஃபீல் பண்றானா. நீயும் எனக்காக காலேஜ்ல என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ திடீர்னு நீயே வந்து நைட் பைக் ரைட்ஸ் கூட்டிட்டு போவ. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து என் கண்ணையே பாத்துட்டு இருப்ப. நீ பார்ட்னரை சேஞ்ச் பண்ணா உன்னுடைய பழைய காதல் திரும்ப வந்துருமா இல்ல? I'm offering us a practical solution, Pavan. இப்போ உனக்கு உண்மை உணர அறிவு வரலனா உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை. Of course. Free, Pavan. And what if we fall in love with a person? அதாவது ஹலோ, உள்ள வாங்க. தம்பி பார்த்து இடிச்சிடாதீங்க. மெதுவா அப்படியே சாட்சி கொண்டாங்க. பார்த்து மெதுவா. அப்படிதான் கரெக்ட். அப்படிதான் காலை மேல தூக்கி வச்சுக்குவாங்க. எஸ். இங்கதான் மெதுவா பார்த்து மெதுவா வைங்க. பிளக்க போடு. இதா வச்சுக்க. தேங்க்யூ. இது என்னது? இது மசாஜ் சேர். நீ அன்னைக்கு வாங்கணும்னு சொன்னல, வாங்கிட்ட. இனி மசாஜுக்காக காத்திருக்கவே வேண்டாம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரு சைட் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். 1.5 லட்சம் கொடுத்து சேர வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி பிரேக் பண்ணிட்டீங்களா? இல்ல அது வாஷில நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அத நான் பட்டையிலுக்கு வித்துட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டான். வீடா? ஆமா. என்ன விளையாடுறீங்களா? இல்ல 1.5 கோடி தெரியுமா? 1.5 கோடி தெரியுமா? 1.5 லட்சம் அட்வான்ஸ் வர கொடுத்திருக்கான்.
வீட்டோட பேப்பர்ஸ் இங்க டிராயர்ல இருக்கு. அங்க நான் போன நேரத்துல ரொம்ப குளிரா இருந்ததா, அப்ப நான் மங்கி கேப் போட்டுக்கிட்டேன். நான் பட்டேல் கிட்ட சொன்னேன், இந்த மங்கி கேப்ப டாக்குமெண்டா நினைச்சுக்கோன்னு. ஏன்னா நாம ஜமீன்தார் கொடுப்போம்ல. கொடுத்த மங்கி கேப்பையும் கொடுத்த வாக்கையும் எப்பவும் திரும்ப வாங்க மாட்டோம். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? போங்க, போய் அந்த பட்டேலோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்க. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நமக்கு தான் வீடு இருக்குல்ல, செத்ததுக்கு அப்புறம் மேல எடுத்துட்டா போக போறோம். அட, வீடு நம்ம பையன் ராஜுக்காக தானே. எனக்கும் ராஜுவுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம ஏன் பேர் அடிப்படுது? என்ன என்ன பிரச்சனை? பைத்தியக்காரத்தனத்தை பாத்தியா? 1.5 லட்சம் கொடுத்து சேர் வாங்கி இருக்காரு. இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் பூஜா? வாழ்க்கையில நாம கண்ட கனவு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே அனுபவிச்சிடணும். இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் இருக்கு? எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே ஒரு நாள் எதுவுமே நடக்காம மேல போக வேண்டியதுதான். அப்ப புரியும் உனக்கு. நான் என் வாழ்க்கையில கண்ட கனவு எல்லாமே இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் கவலையும் இருக்கக்கூடாது, ரிக்ரெட்டும் இருக்கக்கூடாது. சரியா தானே சொல்றாரு. சரி, இப்ப அதுக்கு என்னதான்? இனிமே ஒரு ரிக்ரெட் லிஸ்ட் ரெடி பண்ணணும். அந்த ரிக்ரெட் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கோ இந்த ஜென்மத்திலேயே முடிச்சிடணும். என்னதாங்க பேசுறீங்க நீங்க? அது சரி, அப்படின்னா நான் ப்ரோஸ்ட்ரேட்டை பத்தி உங்ககிட்ட பேசுறேன், அமர்நாத் யாத்திரையை பத்தி பேசுறேன். அப்ப சரியாயிடுமா? சரியா இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்கு. இதுவே ப்ராப்ளம் ஆச்சே. இவங்க நேரத்துக்கு பின்னாடி போறவங்க, ஒரு டைம் டேபிள் பின்னாடி போறவங்க இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க எல்லாம் ஒரு 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 பைத்தியக்காரங்க, கழுதைங்க. ரியலி? அப்படின்னா நானும் கழுதை தானே? டோன்ட் இன்சல்ட் கழுதைங்க. ஓ காட், யூ சாரி 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 சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்குள்ள கோவிச்சிட்ட பாத்தியா? நான் வாழ்நாள் முழுக்க என்னையும் உங்க எல்லாரையும் ஒரு டைம் டேபிள்குள்ள அடக்கி வச்சேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் இங்க நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவனோட படிப்பு, அப்புறம் உங்களோட ஹெல்த் அண்ட் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு வீட்டை வாங்கினோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் பிக்னிக், எனக்கும் தோணாதா என்ன? எப்ப பார்த்தாலும் விளையாட. நீங்க என்னோட இவ்வளவு நாள் இருந்து ரெக்ரெட் பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. நான் கழுததான்னு ஒத்துக்கிறேன். இத பாரு பூஜி, இதுல கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம இது வரைக்கும் உண்மையா வாழல, வெறும் டைம் டேபிள மட்டும் ஃபாலோ பண்ணோம். இத பாரு, என் மேல நம்பிக்கை வை, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. நான் பட்டேல் கொடுத்த மங்கி கப் இருக்குல்ல, அதை திரும்ப வாங்குறேன். ஆனா ஒரே வாட்டி, சாகிறதுக்கு முன்னாடி. வாழ்க்கைய நல்லா பின்னாடி உட்காரு. எனக்கு வேண்டாம் இதெல்லாம். சரி, நாம லிஸ்ட் ரெடி பண்ணலாம். நீ சீக்கிரம் அந்த நோட்டும் பேனாவும் எடுத்துக்க. சரி, முதல் லிஸ்ட் என்னன்னா, அது வந்து நீ எனக்கு ஒரே பையன், அதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஐ நீட் a sibling for your brother or a sister. அட நீ வேற அடாப்ட் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அடாப்ட். நம்பர் 2, என்னால என்ன எழுப்பு? என்னப்பா பண்ற, எழுது. ரிக்ரெட் நம்பர் 4. சலோ, உனக்கு டான்ஸ் பாரு ஏதாவது? எனக்கு டான்ஸ் பாரு, டான்ஸ். நிஜமா? மாட்டிக்கிட்டியா? குடு. எடுத்துக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவங்க கசின் பிரதர் பேர் கூட ராம் பரோசி தான். நீங்க என்ன இப்போ போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறீங்க? எதுக்கு சார்? நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு வழியா சார்? சாப்பாட்டுல கூட விஷத்தை கலப்பீங்க? ஏய்,
விஷம் எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா உனக்கு? உனக்கு நாங்க என்ன பாடம் கத்து கொடுக்கறது? நீ தான் எங்களுக்கு கத்து கொடுக்க போற. எப்படி பாக்கெட் அடிக்கிறது? பிக் பாக்கெட். அட உங்ககிட்ட என்ன சொல்றது? இவளோட ரிக்ரெட் லிஸ்ட பாரு. இது பாரு. படிக்கட்டுமா? டி அட் தாஜ், காஞ்சிபுரம் சாரீஸ். இதெல்லாம் ஒரு ரிக்ரெட் லிஸ்டா? அட அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அத பார்த்தாலே நாம கண்ணை சிமிட்டாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். அது கரெக்ட் தான். அப்புறம் அது என்னன்னு தெரியுமா? சின்ன வயசுல இவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. செம்ம இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா? உனக்கு நடந்ததை நீயே சொல்லு. அது 74ல ஒரு படம் வந்துச்சு, ஹாத் கி சஃபை. ஸ்கூல் கட்டடிச்ச அந்த படத்தை நான் நிறைய தடவை பாப்பேன். ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்திருப்பேன். வாட் a personality. வினோத் கண்ணா, so handsome. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி கை கலையை யார்கிட்டயாவது ட்ரை பண்ணலான்னு. சோ முதல்ல எங்க அப்பா கிட்ட ட்ரை பண்ணேன். நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவர் என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாரு. உடனே அவரு நான் படம் பாக்குறதையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதான் இவகிட்ட சொன்னேன், சின்ன வயசுல நிறைவேறாத ஆசைகளை வயசான காலத்துல நிறைவேற்றிக்கலான்னு. அதனால உன் மேலதான் நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். எப்படி பாக்கெட் அடிக்கணும்னு இவளுக்கு கத்துக்கூட. நானா? வேற யாரு? நானா? Nice. என்னையா இவ்வளவு பெருசா இருக்கு? பீஜில இருக்கிற 20 பேரை கூட்டம் தங்க வைக்கலாம் போல இருக்கு. Hey, I need a coffee machine. இவ்வளவு பெரிய இடத்துல கிரிக்கெட் ஆடலாம், காஃபி கேக்குறீங்க? இங்க எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்குமா? பெட்ரூம்ல மட்டும் வேணாம்னு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடேங்கப்பா. That's my bed. Out. ஆமா, வாழ்க்கை முழுக்க எப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறமா என்ன? இல்ல. But now my bed. Wow. இதுவும் சூப்பரா தான் இருக்கு. Shlok is a nice child, but his maths and science is still weak. You guys have promised to look into it last time. Actually, we both. உங்ககிட்ட வந்து பேசலாம். And one more thing. Condom. The children found it in Shlok's bag. பலூன் நினைச்சு இதுல தண்ணி ஊத்தி ரெசிஸ்ல விளையாடிட்டு இருந்திருக்கான். Thank God no one else saw this. இந்த விஷயம் பிரின்சிபலுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா, you guys don't keep an eye at home. What? திரும்ப பார்க்க வேண்டியது your responsibility. ஒருவேளை pills இருந்தா அதை நான் பார்த்திருப்பேன். Pooja, don't you still realize? இது ஏன் தெரியாதா? I need to bring my work home.
அதர்வைஸ் இவன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸையும் தவிர மத்த சப்ஜெக்ட்லயும் வீக்கா இருந்திருப்பான். சரி அப்ப கொஞ்ச லோடு என்கிட்டயும் கொடுத்துக்க வேண்டியது தானே? அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல? What do you mean? முதல்ல PTA-க்கு டைம்க்கு வர வழியை பாரு. I don't know what you keep doing. What do you keep doing? Jumping from one ad film to another, one bloody music video to another, so that I can make my next film, and that's what I'm doing. அதுக்கு 12 வருஷமா ஏதாவது பண்றதா இருந்தா எப்பயோ பண்ணிருப்ப. Did you just say that? Actually, 1 minute, ma'am. Did you just? Sorry, ma'am. நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி தப்பு ஸ்லோக் மேல இல்ல, குழந்தைங்க இந்த So why வயசுல. we call this here? I just So wanted rude, to. Pooja. Sorry, ma'am. நீங்க என்ன சொல்றீங்க? This shouldn't happen again, right? Yes. And this time it's fine? Yeah, it's okay. Just promise to take care of these things. It's completely your fault. Completely your fault. என்ன வந்திருக்கு? Okay, so never have I ever spied on anyone? I haven't. என்ன சொல்றீங்க? சரி சாப்பிடு. ஆமா, நம்ம ஏரியால இதுவரை அவரு சாப்பிட்டோம். இவன் பிரச்சனை எடுத்து ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டான். ஆனா நம்ம ஏரியால இந்த மாதிரி ஸ்பை யார் இருக்கா? மிஸ்டர் பின்டோ. அட மிஸ்டர் பின்டோ அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனா அவங்க வைஃப் மேல உங்களுக்கு எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இல்ல இல்ல, அவங்க வந்து அது மிஸ்டர் பின்டோ வெளிய கூத்தடிக்க போகும்போது மிஸ்டர் பின்டோ தனியா இருப்பாங்க இல்லையா? ஒன் செகண்ட் நீங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி அது என்னன்னா, அது மிஸ்ஸஸ் பின்டோவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்றாரு? How do you know? How do I know அப்படின்னு கேட்டா, அது வந்து கராஜ் மெக்கானிக் இருக்கானே, என்னோட ஃபியட் கூட ரிப்பேர் பண்ணுவானே, அவன் தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட என்னப்பா சொன்னான். சொல்றீங்க? ஆமா. யாரோட அஃபேர் இருந்துச்சு? என்னப்பா நீ இப்படி கேட்டுட்ட? அந்த சங்கரோட தான் அஃபேர். This is so terrible. நீங்க ரெண்டு பேரும் யார பத்தி தப்பா பேச கூடாது. இதெல்லாம் சரியில்லை. சரி, நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்காக இல்ல. அட அட படி. Come on. Go ahead. Never have I ever drunk, dialed an ex. அப்படினா drunk, dialed? அப்படினா நீங்க எப்பயாவது குடிச்சிட்டு உங்க பழைய லவர் கூட போன்ல பேசிருக்கீங்களா இல்லையா? இல்ல இல்ல, அதனால தான் சொல்றேன், இது உங்களுக்கு இல்ல, எனக்கு. அது உங்க ரெண்டு பேரோட லைஃப்ல பிஃபோர் யூ guys met இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா? ஆட நமக்கெல்லாம் அந்த மாதிரி யோகம் இல்ல. உங்க டைம் எல்லாம் நல்லா இருக்கு. எங்க டைம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட அப்பா அம்மா பொண்ணோட போட்டோவை காட்டுவாங்க, வாய மூடிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அதோட விளைவுகள் இப்ப தெரியுதுல்ல. சும்மா ஜோக் சொல்றேன். ஏய், இப்ப உங்க டைம் எல்லாம் நல்லா இருக்குப்பா. நீங்களா ஜாலியா இருக்கீங்க. அப்புறம் அந்த டிண்டர்ல ஐட்டம் எல்லாம் லெஃப்ட் ரைட். Not bad அப்பா, you are finally getting it. ஏய், உனக்கு யாராவது இருந்தாங்களா பூஜி? வணக்கங்கம்மா. It's really hot, la? தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ கடவுளே. உண்டியில் 500 ரூபாய் போடுறேன்.
பாய் பாய் தம்பிகளா, இனிமே நான் virgin இல்ல. மொத்த இந்தியாவுக்கு இந்த விஷயத்தை நீ நேத்து நைட்டே தெரிஞ்சுக்க வச்சுட்ட. காம் இனி காமினி சரி இல்ல, அதாவது ஐம் நாட் கெட்டிங் இட் yet யார். அது என்னன்னா இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல போச்சுன்னா வல்கர் ஆயிடும் சார். நீங்க தானே சொன்னீங்க நம்ம டார்கெட் பண்றது ஃபேமிலி ஆடியன்ஸ்னு. அது மட்டும் இல்லாம உங்க வைஃபும் இங்க இருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டில் ரோலிங். லெட்ஸ் ட்ரை ஒன் மோர் ப்ளீஸ். Call me if you need something. Yep. See you. Cut. என்ன பண்றது, உன்ன மாதிரி ஆக முடியலையே. ஆனா வேக்கால உன்ன மாதிரி ஆக முடிஞ்சிருக்கு. அதாவது என்ன ஒரு பொறுப்பு, எவ்வளவு பொறுமை. என்னமோ அவதான் அம்மான்னு தோணுது. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த அளவுக்கு என்னால கூட அவளை வளர்த்திருக்க முடியாது. அதுவும் இல்லாம நீயும் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்ட. அவ வாழ்நாள் பூரா அவ அம்மாவை வெறுத்து இருக்கணும்னு நான் விரும்பல. சில நேரங்கள்ல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் சொல்லி இருந்தா அவளை உடனே நீ மீட் பண்ண போயிருப்ப. தோ இப்ப செஞ்ச மாதிரி. நான் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்படுறேன். அப்புறம் என்னாச்சு? வருத்தங்கிற வார்த்தை கேட்டுச்சு. சரி, நாம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா, வாழ்க்கையில நமக்கு எந்தெந்த விஷயத்துல வருத்தம் இருக்கு. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்களும் இதே தான் பண்ணோம். என்னென்ன வருத்தம் இருக்கோ ஆட் பண்ணி ஒரு ரிக்ரெட் லிஸ்ட் பண்ணோம். ஒரு லிஸ்ட் எழுதிட்டு நீயும் எங்க கூட சேர்ந்துரு. எங்களோட சேர்த்து உன் லிஸ்டையும் நிறைவேற்றிடுவோம். எனக்கு எந்த ரிக்ரெட் லிஸ்டும் இல்ல. புஜி, நாம இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இவங்களோட பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். 70 வயசானாலும் பசங்களை இப்ப கூட லைன்ல நிக்க வச்சிருவீங்க. I'm not listening to this nonsense at all. You stay. நீங்க ப்ளீஸ் விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. பூஜா, இவங்களுக்கு முதல்ல இருந்தே என் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. நான் என்ன பண்ண, உங்க தங்கச்சி முதல்ல துண்டப்பட்டா. இல்ல, நல்லா திங்க் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், 60 வயசு தான் ஆச்சு. 10 வயசு கம்மியா இருந்தா ஓகே தானே? Pavan, first I'm not 70 and secondly just shut up. That's the second time in 12 hours. We've got our mojo back. Three times for me. Morning, Kavani. Just wanted to tell you that last night was great. But it would be just this one time. இன்னொரு விஷயம். இன்னைக்கு காலையிலேயே ஸ்லோக எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். வேலைக்காரிக்கும் லீவ் கொடுத்துட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இருந்த எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். Today is just gonna be you, me, pasta, wine and love. Okay, let me go and organize some coffee. எங்கேயாவது வெளியே போறியா? Yeah, I actually have some work. நீ எப்பவும் இஞ்சி ஏலக்காய் துளசி எல்லாம் போட்டு ஒரு டீ போடுவியா? அது போடலையா? இல்ல, அது அன்னைக்கு என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, உனக்காக நான் தேவைப்படுற ஸ்பேஸ கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். குட், தேங்க் காட். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நேத்து நான் சொன்ன ஐ லவ் யூவை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோன்னு. What I said is I never said to anyone, so just, to get the feel of it. Oh,
Pawan, you're such a munchkin. உன்னை யார் வேணா ஏமாத்திடலாம் போல இருக்கே. Hey, I love you. I really do. See, we look so cute. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? கண்டிப்பா. ஓகே. ஹேர் கட்டாக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்போ நல்லா தானே இருக்கு. எழுது. நைஸ். அப்லோட் பண்ண போறியா? அப்புறம் சொல்றேன். ஓகே. நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? நாட்டு முழுக்க இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மீட்டூல இன்னொரு பேரும் இப்ப ஆட் ஆயிருக்கு. பிலிம் மேக்கர் ஹிமான்ஷு கண்ணாவோட பேரு. ரியாலிட்டி டிவி ஹோஸ்ட் ராக்கி பாரிக் இப்ப அவர் மேல குற்றம் சாட்டி இருக்காங்க. ஹிமான்ஷு அவரோட படத்துல சான்ஸ் கொடுக்கறதா சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு. This is terrible. Should I call Rima? ஹிமான்ஷு கண்ணாவோட ஒய்ஃப் ரீமா ட்விட்டர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க கணவர் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அந்த அளவுக்கு Such hypocrites யார்? இவங்களோட பேச்சு கேட்டுட்டு நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு போயிடு. Sorry Pawan. I love you. I better go cook. ஹிமான்ஷு கண்ணாக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் பவன் மேராவோட பேர் கூட இப்ப மீட்டூல ஆட் ஆயிருக்கு. பிரபல மாடல் காமினி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கடந்த 3 வாரமா பவன் அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா காமினிய கண்டுக்கிறதே இல்லையா. கடந்த சில நாட்களா அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமா தான் இருந்தாங்க. ஆபீஸ்லயும் எல்லாரும் நோட் பண்ணாங்க. எங்களுக்கு பவன் சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுமோ இவர்கிட்டயும் இவர் அப்பா கிட்டயும் தானே இருக்கு. ஃபுல் என்கொயரி முடியற வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, பவன் மெஹ்ரா எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் கலந்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவரோட அடுத்த பட ப்ரொடியூசருக்கு நோட்டீஸ் ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. அதாவது அவரோட அடுத்த படத்துல இருந்து பவன் மெஹ்ராவை டிராப் பண்ண சொல்லி. Taste this white sauce though. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். பை தி வே பூஜா, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அகர்வால் பிரதர்ஸ் கூட எனக்கு ஒரு ரீடிங் செஷன் இருக்கு. அதை நான் சுத்தமா மறந்துட்டேன். அப்போ நான் நீ அவங்க மெயில் பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு அவங்க லீவ்ல இருக்காங்க. இல்ல அவங்க எப்படி லீவ் எடுக்க முடியும்? அவங்க பேச்சுலர்ஸ் திடீர்னு பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம பிளான் போட்டு கூட ஆபீஸ் போறத பத்தி பேசிட்டு இருக்கோம். Come. Help me cook. I believe the couple that cooks together sleeps together. Come. Coming. What are you saying? A couple that cooks together, sleeps together, சரி, முதல்ல நம்ம குக்கிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தால பாசில் லீவ்ஸ் இல்லனா நல்லா இருக்காது. It won't be fun. நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். Wait, I've got them. ஓ, இருக்கா? ஓ. Go on, taste the white sauce la. Here. No, I will help. You cut the vegetables. Okay, there. That's there. It's there. I was wondering where. Well, you should come to the kitchen more often. Yeah. என்ன சத்தம்? Your phone. ஆஹா. ஆமா. ஏன் கூட தான் இருக்கா. ஒரு நிமிஷம். ஹலோ, ஏமா? அது அங்க பெட்ரூம்ல இருக்கும். சிங்கி அங்க விளையாடுறது கூட இல்லையா? சரி, ஓகே, நான் கிளம்பி வரேன். ஸ்லோக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு? டெய்லி அம்மா வீட்டுக்கு போவான், போயிட்டு வரதுக்கே அடம் பிடிப்பான். இன்னைக்கு என்னமோ நம்மள பாக்கணும்னு சொல்றானா. He wants us both. ஒன்னும் புரியல. அப்படியா? நான் போய் அவனை கூட்டிட்டு வரணும் பாப்பா. போ, ப்ளீஸ் போ. But what about the pasta? நான் இருக்கேன் இல்ல. And what about a date? Well, dates, we come back. I'm here. Where am I going? But don't spoil the pasta. No. ஏதாவது பண்ணி வச்ச? நான் சாப்பிடுறேன். Okay. Bye.
What's the problem? Nothing. Can I see that? I wanted it. Whose idea was it in the first place? Yes, it was my. No. எனக்கு கூட சான்ஸ் கிடைச்சது 2 தடவை. பட் நான் ஏதாவது பண்ணனா? Just look at you. Look at you. Look at the way you. I got turned on looking at that. What? More than I've ever been. Nice skyline, yeah. But not at par with Chicago. I mean, Pavan, you been to Chicago? You should, yeah, it's nice. Do you remember our first school trip? We went to Millennium Park, where we first... Rahul, what did they exactly tell you? Nothing. They were like, go, stay with these guys, stay in the same flat, and all that shit. And to quote that guy, what was his name? Sushant. He was like... Shantanu. Yeah, Shantanu. Whatever. He was like, இந்த காதல் லவ் ஆங்கிள் இதெல்லாம் சரியா வராதுன்னு சொன்னான். ஷோட வியூ பாயிண்ட் ட்ராப் ஆகுறது, வியூ கவுண்ட் ட்ராப் ஆகுறது, வியூவர்ஸ்க்கு கான்ஃப்ளிக்ட் வேணும். How did they get to you? I mean, your whole life is online. You know that, right? It doesn't take too much of a search to find out. என்ஜாய் பண்ணு. இதுல என்ன இருக்கு? Hey guys, trust me. There are no cameras around here. I can tell you this right now. I'm not here to screw with the two of you. Swing ku masala theva na adha kudupen. That's why I'm here. பாலிவுட் டைரக்டர் பவன் மெஹ்ராவோட அந்தரங்க வீடியோ இப்ப உலகம் முழுவதும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த எம்எம்எஸ் கிளிப்பிங் எல்லாரோட கையிலையும் இப்ப கிடைச்சிருக்கு. பாலிவுட்டை இப்ப பரபரப்பா இத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. இது யார் மூலமா பரவிச்சுன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வீட்ல குழந்தை இருக்கு. அவருக்கும் அவர் மனைவிக்கு இடையில ப்ளீஸ் உருவாயிருக்கு. எனக்கு என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். ஏன்னா என் கூட இது வரைக்கும் அவர் இவ்ளோ பேஷனேட்டா இருந்ததே இல்ல. ஏதோ இந்த மாதிரி மத்தவங்க கூட இருக்கிறத பார்த்து ஏதோ மனசு தேத்திக்கிறேன். யூ நோ எவ்வளவு டேலண்டட் ஆள் கூட இத்தனை நாள பெட் ஷேர் பண்ணி இருந்திருக்கேன். What do you mean? What do you mean, Pooja? உன்னோட பேஷனேட்டா பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? Pooja, I swear on Shlok, whenever we made love, you're the only one on my mind. ரொம்ப நல்ல லைன். எழுதி வெச்சுக்கோ. நீ அடுத்த படம் பண்ணும்போது அதுல இதை யூஸ் பண்ணிக்கோ. You know something? I've never had an orgasm. I've been... Do you know that? And every time after you do it, I wank myself to sleep. You cannot satisfy me. இதுக்காக தான் நான் அந்த டீல்க்கே வந்தேன். I should have... That Vishal and that Raj. இப்பதான் உண்மையில வெளியே வருது. கரெக்ட். இன்னொரு உண்மை சொல்றேன், கேக்குறியா? இன்னொரு உண்மையை சொல்றேன். I never wanted this marriage. Never. I could have done anything with my life. நான் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப்ல என்ன வேணா பண்ணிருக்கலாம். But I was a young girl, stupid girl in college who fell for a filmy proposal by a filmy guy. அப்ப நீ என்ன நினைச்ச? இவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் நான் மத்தவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்? எப்படி டைவர்ஸ் பண்ணுவேன்? அதனால இத காரணமா சொல்லலாம். இதுல லாபம் என்ன? He will also feel guilty. Perfect. ராஜேஷ், ராம், என்ன பேரோ 4 பேரோ 5 பேரோ அந்த மாதிரி எத்தனை பேரோட பண்ணிருப்பியோ நீ? உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். Shut up. Hey, இத பாரு. I didn't mean to say that, huh? I'm really sorry. I'm really, really sorry. I'm sorry. I didn't mean to say that. That's okay. I want a divorce. I want a divorce, Pavan.